திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீர்க்க முடியாத பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் கனவில் வந்து கூற ஸ்வப்ன வாராகியை நினைத்து செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த காணொலியில் காணலாம். நம்மால் வெளியே கூற இயலாத பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை நாம் நம்முடைய தெய்வத்திடம் மட்டுமே கூறி ஆறுதல் அடைவோம். ஏதாவது ஒரு நல்ல தீர்வை தரக்கூடாதா என்று வேண்டுவோம். அப்படி வேண்டக்கூடிய தெய்வங்களுள் மிகவும் துடிப்பான தெய்வமாக திகழக்கூடியவர்கள் தான் வாராகி அம்மன். வாராகி அம்மனிடம் நம்முடைய பிரச்சனையை கூறி முழு மனதோடு வழிபாடு செய்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மனே நமக்கு காட்டுவாள் என்று கூறப்படுகிறது. அதிலும் நம்முடைய கனவில் வந்து நம்மிடம் பேசும் அளவிற்கு வாராகி அம்மனின் வழிபாடு நமக்கு உதவும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாராகி அம்மன் கனவில் வர வழிபாடு. எந்த ஒரு தெய்வத்தை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வம் நம்மிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பேசும் என்றே கூறலாம். நமக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் வாராகி அம்மனை நாம் இந்த முறையில் மந்திரத்தை கூறி 11 நாட்கள் வழிபாடு செய்ய தீர்க்க முடியாத பிரச்சனைக்குரிய தீர்வை நம் கனவில் தோன்றி காட்டுவாள் என்று கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டை வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி அல்லது அஷ்டமி தினத்தில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நம்முடைய வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது இரவு 8 மணிக்கு மேலோ இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து பானகத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை 1100 முறை கூற வேண்டும். நம்முடைய பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் நம்முடைய கனவில் வந்து நம்மிடம் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்வப்ன வாராகியை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி ஸ்வப்ன வாராகியை வழிபாடு செய்வதற்கு உதவக்கூடிய மூல மந்திரத்தை இப்போது பார்க்கலாம். மந்திரம்: ஓம் க்ரீம் நமோ வாராகி அகோரே ஸ்வப்னம் தர்ஷய டஷ டஷ ஸ்வாகா. இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அசைவத்தை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்த பிறகு எந்தவித தீட்டு காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. துடிப்பான தெய்வமாக திகழக்கூடிய வாராகி அம்மனை முழு மனதோடு முழு பக்தியோடு சுத்தமாக யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் காட்டுவார். யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்குரிய தீர்வை தரக்கூடிய வாராகி அம்மனை முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் வழிபாடு செய்ய வாராகி அம்மன் நமக்காக இறங்கி வந்து நம் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது